ஐயம்பாளையம் எஃப்சிசி அணிக்கும் தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணிக்கும் நடைபெற இருக்கிறது. இதில் வந்து எஃப்சிசி அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. தலதலாப்பட்டி அணியினர் ஃபீல்டிங். எஃப்சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலாஜி மற்றும் அஜி. தலதலாப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பவுலராக ஆனந்த். லெக் சைடில் பவர் பிளே சர்க்கிள்குள்ள ஒரு ஓட்டங்கள் மட்டும். அது வந்து ஒரு கீப்பர் ஏஜ் கேட்சாக மாறுமா, விக்கெட். இன்னைக்காக ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நந்தகுமார். அவர் சந்திக்கும் முதல் பந்து ஆஃப் சைடு ஓட்டு. பவர் பிளே சர்க்கிளை தாண்டி 4ஆக மாறுமா, எல்லைக்கோட்டை திறந்து செல்றார். 4 4. பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. 4வது பந்து மறுபடியும் ஆஃப் சைடு. ரன் அவுட்டாக மாறுமா, இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும். 5வது பந்து ஒரு அப்பீலு. செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக கார்த்தி. பெரிய அப்பீலுக்கு அப்புறம் அது விக்கெட்டு. டாட் பந்து கீப்பரும். ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேனுமே விக்கெட் இழந்துட்டாங்க. முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6, 2 விக்கெட் இழப்பிற்கு. 2வது ஓவராக பிரசாந்த். முதல் பந்து சைட்ல பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ஓட்டம். சைட்ல பவர் பிளே சர்க்கிள்ல கேட்ச் ஆக மாறுமா, விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க எஃப்சிசி அணி. இன்னைக்காக அடுத்த பேட்ஸ்மேன் சரத். மறுபடியும் சைட்ல பவர் பிளே சர்க்கிள் வெளியே விக்கெட்டாக மாறுமா, நல்ல ட்ரை. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அண்டரில் பிடிச்சிட்டார், விக்கெட். நல்ல ஓவர்கிட்ட பிரசாந்திட்ட இருந்து நல்ல ஓவர். இன்னைக்காக அடுத்த பேட்ஸ்மேன் கண்ணன். எஃப்சிசி அணி நட்சத்திர ஆட்டக்காரர். கீப்பர் டாட். அடுத்த பந்து மறுபடியும் ஆஃப் சைடு கேப்பில் ஃபீல்டர் கையில். ரன் அவுட். ஒரு ரன்கள் மட்டும். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10, 4 விக்கெட் இழப்பிற்கு. 3வது ஓவர் வீச அஜித். ஆஃப் சைடு கேப்பில் 2ஆக மாறுமா, 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ரிவர்ஸ் முயற்சி, கீப்பர் டாட். 2வது ஓவரில் 2வது பந்து கீப்பர் டாட். வந்து ஆஃப் சைடு கட்டில் 4ஆக மாறுமா, விரட்டி போகிறாங்க பாலை. ஸ்டாப் பண்ண முடியலை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி, 4. நல்ல ஷாட்டுப்பா நந்தகுமாரிடமிருந்து. அருமையான பேட்டிங். அவர் தான் அவங்க டீமுக்கோசரம் 2 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து ஆனந்திடமிருந்து. மறுபடியும் ஆஃப் சைடு ஒரு டிரைவ் ஆகியிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, விரட்டி வர்றாரு பாலை. ஒரு சின்ன தடுமாற்றம். நிலையில் அணியின் எண்ணிக்கை 20, 4 விக்கெட் இழப்பிற்கு. 4வது வீச அஜித். முதல் பந்து ஒரு சைட்டில் ஒரு டிரைவ், ஒரு மிஸ்ஃபீல்டு, 1 ரன்கள் மட்டும். 2வது பந்து எட்ஜு கேட்சாக மாறுமா, இல்லை, நல்ல ஃபீல்டிங்கு. 3வது பந்து ஒரு டாஸ். பேட்டில் பட்டு கீப்பர்கிட்ட ரன் எதுவும் ஓட வாய்ப்பில்லை. இதுக்கு நல்லா ஓவர் வீசியிருக்காரு. அடுத்த பந்து லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. 2ஆக மாறுமா,
இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும், ஒரு ரன் மட்டும். அதுக்கப்புறம் நந்தகுமார் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் முயற்சி, ஸ்கூப் ஆடிக்காரு, பின்னாடி போகுது, 4. 4ஆக மாறுமா? 4. நல்ல ஷாட். அவர் தான் எஃப்சிசி அணிக்கு அவசரம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர்கிட்ட பம்ப் ஆகிடுச்சு, பால் விரட்டி வராரு, பிடிச்சிருவா, தேக்கிட்டார். நல்ல ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங். எஃப்சிசி அணிக்காக மூத்த வீரர் சுந்தரம். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டு பேட்ஸ்மேன், நல்லா விளையாடுவார். டி அணிக்காக 5வது ஓவர் வீச பிரசாந்த். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. ஒரு எட்ஜு, கீப்பர் கேட்ச், கண்ணன் அவுட்டு. ஸ்ட்ரைட்டில் ஒரு டிரைவ், 2ஆக மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டும். நல்லா ஓவர் வீசியிருக்காரு. 3வது பந்து, ஒரு ரிவர்ஸ் முயற்சி, கீப்பர் டாட். 4வது பந்து காலில் பட்டுருச்சு, ஒரு டாட். 5வது பந்து சைட்டில் டிரைவ், லெக் சைடு, ஒரு ரன் மட்டும். ஓவரின் இறுதி பந்து, லெக்கில் அடிச்சிருக்காரு. 4ஆக மாறுமா? இல்லை, ஃபீல்டர் கையிடம், ஒரு மிஸ்ஃபீல்டு, ஒரு தடுமாற்றம். 2 ஓட்டங்கள், 2 ரன் மட்டும். எஃப்சிசி அணிக்காக இறுதி ஓவரை வீச ரகுநாத். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. 6வது ஓவரின் முதல் பந்து, சைக்கிள் வந்து நந்தகுமார். எஃப்சிசி அணிக்கு அவசரம் இவர் தான் சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு கீப்பர்கிட்ட அடிச்சுட்டு ஓடிருக்காங்க க்ளோஸ்லேயே, ஒரு ரன் மட்டும். ரகுநாத்திடம் இருந்து 2வது பந்து, ஒரு லோ டாஸ், லெக் சைடு அடிச்சிருக்காரு, ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓட்டங்கள் மட்டும். 1வது பந்து, ஒரு ஆஃப் சைடு தொட்டுவிட்டு ஓடி இருக்காரு, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஆஃப் சைடு தொட்டுவிட்டு ஓடி இருக்காங்க, 2 ஃபீல்டு இருக்காங்க, பேக்கப் இருக்காங்க, ஒரு ரன் மட்டும். அதில் கடைசி 2 பந்துக்கள். 6வது ஓவரில் 5வது பால், சைக்கிள் வந்து சுந்தரம், ஒரு கீப்பர் டாட். பாதியில் இறுதி பந்து, சைக்கிள் வந்து சுந்தரம். இது வரைக்கும் ததலாப்பட்டி அணியினர் சிறப்பாக பந்து வீசியிருக்காங்க. ஒரு ஹாஃப் சைடு லைனை ஒட்டி போட்டார், ஒயிடு கோட்டை ஒட்டி, டாட் பால், ஓவர். 6 ஓவர் முடிவிட்ட நிலையில் எஃப்சிசி அணியினர் 37 ஓட்டங்களை எடுத்துள்ளனர். தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணியினர் வெற்றி பெற 38 ஓட்டங்கள் தேவை. எஃப்சிசி அணியினர் ஃபீல்டிங் தயாராகிட்டாங்க. ரமேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக, தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டாலின் மற்றும் ரஞ்சித். எஃப்சிசி அணிக்காக முதல் ஓவரை வீச கார்த்தி. பேட்ஸ்மேனாக ஸ்டாலின் மற்றும் ரமேஷ். ஓப்பனிங் பவுலராக எஃப்சிசி அணிக்காக கார்த்தி. பவர் பிளேயில் முதல் ஓவரில் முதல் பந்து, ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில், லெக் சைடு வீசப்பட்ட பந்து, ஒயிட். 2வது பந்து ஆஃப் சைடு, ஒரு எட்ஜு, கீப்பர் கேட்ச். முதல் பந்து கீப்பர் டாட், 2 எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. பேட்ஸ்மேனாக ஆனந்த். ஒரு பல்ஸ் முயற்சி, 4ஆக மாறுமா? 4. ஒரு லோ டாஸை வந்து சந்தித்த முதல் பந்து 4ஆக மாற்றியுள்ளார். இவர் ரிவர்ஸ் திரும்பி நல்லா ஆடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அடுத்த பந்து மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் முயற்சி, மறுபடியும் வெளியே போகுமா? 6ஆக மாறுமா? 6. அற்புதமான அடி. ரிவர்ஸ் திரும்பி லெஃப்ட் ஹேண்டு மாதிரி அடிச்சிட்டாரு. 5வது பந்து, அடுத்த பால் ஒரு டாட், லெக் பை மூலம் ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. இறுதி பந்து
மறுபடியும் லெக்கில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பவர் பிளே காரணத்தினால ஃபீல்டர் இல்லாத காரணத்தில் இது 4. அவர் சந்தித்த 4 பந்துகளில் 2 பவுண்டரியும் ஒரு 6ரும் அடித்துள்ளார் தனது அணிக்காக. எஃப்சிசி அணிக்காக அடுத்த ஓவர் வீச சுந்தரம். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ரமேஷ் ஸ்ட்ரைக்கில். முதல் பந்து ஒரு ஸ்லோயராக கற்று போட்டிருக்காரு. கீப்பர் டாட். ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. வேகமாக தான் போடுவார். நம்ம பிச்சை பார்த்ததுனால ஸ்லோயராக கட்டராக போடுறாரு. நல்ல கற்று போடுறாரு. பவுலிங் ஸ்டைலே மாற்றிட்டார் அண்ணன். எக்ஸ்ட்ரா மூலமாக ஒரு ரன் வந்து உடம்புல வாங்கியிருக்காரு டாட். அடுத்த வந்து மறுபடியும் ஒரு கற்று போட்டிருக்காரு. விக்கெட். நல்ல கேட்சு கண்ணனிடமிருந்து. அடுத்த பேட்ஸ்மேனாக எஃப்எஃப்சிசி அணிக்காக அஜித். மறுபடியும் ஒரு கற்று போட்டிருக்காரு அண்ணன். ஆஃப் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டே ஒரு ரன் ஓட்டாங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ஆனந்த். மறுபடியும் அண்ணன் ஒரு கற்று போட்டிருக்காரு. 2 எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு கற்று ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே. ஆஃப் சைடு யாருமே இல்லாத காரணத்தில் 4. 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. சி அணிக்காக பந்து வீச கண்ணன். 3வது ஓவரில் முதல் பந்து லெக் சைடு, ஒரு ஓட்டங்கள் மட்டும். 2வது பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி. விக்கெட் மூலியமா வெளியேறார் போல்டு. அடுத்த பேட்ஸ்மேனாக பிரசாந்த். ததலாப்பட்டி அணிக்காக லெக்கில் ஃபீல்டு யாருமே இல்லை. அந்த காரணத்தினால் 4. சந்தித்த முதல் பந்தை 4ஆக மாற்றியுள்ளார் பிரசாந்த் தனது அணிக்காக. வந்து பவுலர் கைக்கு அடிச்சிருக்காரு. ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. மறுபடியும் டீப்பில் அடிச்சிருக்காரு. லெக் சைடு எட்ஜ் ஆயிடுச்சு. 4ஆக மாறுமா? 4. 3வது ஓவரையும் இறுதி பந்து ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஒரு எட்ஜியாக கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. 4வது ஓவர் வீச சுந்தரம். சைக்கிள் வந்து அஜித். சந்திக்கும் முதல் பந்து ஒரு ஸ்லோயர் கட்ரா. ரிவர்ஸ் திரும்பினார். உடம்புல அடி வாங்கிட்டார். 2வது எடுக்கல. டாட் பால். 2வது பந்து மறுபடியும் ஒரு கட்ரு. பேட்டில் பட்டு உடம்புல ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். 3வது பந்து ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். மறுபடியும் ஸ்லோயராக ஒரு கட்ரு. காற்று வெளியிடை. பந்து ஒரு லோ டாஸு, அதையும் விட்டுட்டார். அடுத்த பந்து மறுபடியும் ஸ்லோயராக ஒரு கட்ரு போட்டிருக்காரு. லெக்கில் தொட்டுவிட்டு ஒரு ரன்னு. 10வது ஓவரின் இறுதி பந்து சைக்கிள் வந்து அஜித். மறுபடியும் ஸ்லோயராக ஒரு கட்ரு. கீப்பர் டாட். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. இன்னும் மீதமுள்ள 12 பந்துகளுக்கு 6 ரன்கள் எடுத்தால் தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணியினர் வெற்றி பெறலாம். அவர் முதல் பந்து ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு ரன் மட்டும். இடமிருந்து 2வது பந்து சைக்கிள் வந்து அஜித். மறுபடியும் நின்று அடிச்சிருக்காரு. கவரில் யாருமே இல்லை. பவர் பிளே சர்க்கிளை தாண்டி 4ஆக மாறுமா? சுந்தரானை விரட்டிட்டு போயிருக்காரு. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. வயசானாலும் ஓடிட்டார். ஓடி பந்து எடுத்துட்டார். நல்ல ஃபீல்டுண்ணே சுந்தரானந்து. ராஜேஷ் விசஸ் பிரசாந்த். போன பாலுக்கு 3 ரன் ஓடிட்டாங்க. 6 ரன்னும் அடிக்கிற நிலையில் வந்து போன பாலுக்கு 3, மொதல் பாலுக்கு 1 ரன் எடுத்துட்டாங்க. 2 ஓட்டங்கள் எடுத்தால் தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணியினர் வெற்றி பெறுவார்கள். மறுபடியும் ஸ்லோவர் பால் லெக்கில் அடிச்சிருக்காரு. மடக்கி யாருமே இல்லை. 6ஓட மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு பிரசாந்த். ஐயம்பாளையம் எஃப்சிசி அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வின் பண்ண தலதலாப்பட்டி எஃப்எஃப்சிசி அணியினருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எஃப்எஃப்சிசி அணிக்காக மேன் ஆஃப் த மேட்ச் வந்து 18 ரன் அடித்ததுக்காக ஆனந்துக்கு வழங்கப்படுகிறது.